இன்னைக்கு நம்ம வீடியோல பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கிலீஷ் கத்துக்க பேசிக் ரொம்ப முக்கியம். பேசிக்ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டாதான் அட்வான்ஸ் லெவல் அப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ்ல முதல்ல கத்துக்க வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுல மொத்தம் 8 டைப் இருக்கு. அது என்னன்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன். நவுன் நவுன் அப்படின்னா தமிழ்ல பெயர்ச்சொல்னு அர்த்தம். நவுன் that names a person, place, things, animals, emotions and ideas. நவுன்றது ஒரு வேர்ட். அந்த வேர்ட் ஒரு நபராகவும் இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு அனிமலா இருக்கலாம், அதாவது விலங்கா இருக்கலாம், இல்ல உணர்ச்சியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு யோசனையாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன், அதாவது ஒரு நபரா இருக்கலாம். அந்த நபர் யாரா இருக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு ஜான். ஜான்ங்கிறது ஒரு நபர். டாக்டர், ஆக்டர், இதெல்லாம் பர்சன்ல வரும். எக்ஸாம்பிள் ஜான் இஸ் அ ஆக்டர். இந்த சென்டென்ஸ்ல எதெல்லாம் நவுன்? ஜான் அண்ட் ஆக்டர், இது ரெண்டுமே நவுன். ஓகே, இப்போ பிளேசஸ்ல இதெல்லாம் நவுன். எக்ஸாம்பிளுக்கு ஹோம், ரிவர், பாரிஸ், இதெல்லாம் சொல்லலாம். ஜான் கோஸ் டு ஹோம், இதுல எதெல்லாம் நவுன்? ஜான் அண்ட் ஹோம், இது ரெண்டுமே நவுன். நெக்ஸ்ட் நவுன் இன் டர்ம்ஸ் ஆஃப் திங்ஸ்ல எக்ஸாம்பிள் பேப்பர், ட்ரீ, கிளாஸ், இதெல்லாம் நவுன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா திஸ் இஸ் அ வெரி டால் ட்ரீ. இதுல எது நவுன்? ட்ரீ. ட்ரீங்கிறது நவுன். நெக்ஸ்ட் அனிமல்ஸ், அதுனா எல்லாமே. டாக், கேட், லயன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ saw a dog. இந்த சென்டென்ஸ்ல டாக் அப்படிங்கிறது தான் நவுன். எமோஷன்ஸ், எமோஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹாப்பி, சேட், ஆங்க்ரி, ஃபியர். அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஆங்க்ரி, நான் கோபமா இருந்தேன்னு சொல்வோம்ல, அதான். இதுல ஆங்க்ரி அப்படிங்கிறது நவுன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐடியாஸ். எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்டிஸ், டைம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் he asked me the time. இதுல எது வந்து நவுன்? டைம். டைம்ங்கிறது நவுன். ஓகே, இப்போ நவுனா என்ன அப்படிங்கிறது ஓவராலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்க, இப்போ நவுன்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்கிரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், காம்பவுண்ட் நவுன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A noun that indicates a specific person, place or thing. இந்த டெஃபினேஷனே நல்லா நோட் பண்ணுங்க. அதாவது அது குறிப்பிட்ட நபரா இருக்கலாம், இல்ல குறிப்பிட்ட இடமா இருக்கலாம், இல்ல குறிப்பிட்ட பொருளா இருக்கலாம். இதெல்லாம் தான் ப்ராப்பர் நவுன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஜாக். ஜாக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேர். ஆமா தானே? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டோடைய பெயர். ஸோ இதுதான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன், இது ப்ராப்பர் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட். காமன் நவுன் நேம்ஸ் எனி பர்சன், எனி பிளேஸ், எனி திங்ஸ் ஆர் ஐடியா, எனி ஐடியாஸ். அதாங்க இப்போ ப்ராப்பர் நவுனுக்கு ஆப்போசிட். எக்ஸாம்பிளுக்கு ரிவர். ரிவர் அப்படிங்கிறது பொதுவானது இல்லையா? இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், எத்தனை ரிவர் இருக்கு? கங்கா, நர்மதா, கோதாவரி, இப்படி தனித்தனியா பாயிண்ட் பண்ணா அது ப்ராப்பர் நவுன். காமனா ரிவர் அப்படின்னு சொன்னா அது காமன் நவுன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். ஸ்டேட். ஸ்டேட் அப்படிங்கிறது பொதுவா இருக்கிறது. பொதுவா ஸ்டேட் அப்படின்னு சொன்னா அது காமன் நவுன். ஓகேவா? இன்னும் ஈஸியா இருக்க காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் சொல்றேன்.
பாய் அப்படின்னா அது காமன் நவுன். இதே ப்ராப்பர் நவுன்ல உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம், ஜாக் அப்படிங்கிறது ஒரு பர்சனை ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டு சொல்றது. நெக்ஸ்ட் கார். கார் அப்படிங்கிறது ஒரு காமன் நவுன். இதுவே ப்ராப்பர் நவுன்ல எப்படி சொல்லலாம்? அவுடி. அவுடி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காரோடைய பிராண்ட். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நவுன் என்னன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா குரூப் ஆஃப் திங்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஒரு கூட்டம் கூட்டமாக இருக்கிறதெல்லாம் கலெக்டிவ் நவுன்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு நண்பர்கள் குழு வச்சுக்கலாமா? அ பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ், இது என்ன? திங்ஸ்ல வரும். ஒரு கட்டு குச்சிகள், ஒரு குச்சி எல்லாம் நிறைய சேர்த்துனா ஒரு பண்டில், அது கட்டுன்னு சொல்வோம் இல்லையா? அப்டிராக்ட் நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது எதை குறிக்கும் அப்படின்னா மென்டல் ஸ்டேட்டை, ஃபீலிங்ஸ், எமோஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வேர்ட்ஸுமே அப்டிராக்ட் நவுன்ல வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹாப்பினஸ், லவ், சேட்னஸ், ஆங்கர், இது எல்லாமே அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹாப்பினஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியே சிறந்த பரிசு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன் டிஸ்கிரைப்ஸ் பிசிக்கல் திங்ஸ் தட் கேன் பி சென்ஸ்ட். இது ஒன்றும் இல்லை, உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கான்கிரீட் நவுன்னு சொல்லுவோம். நம்ம எதெல்லாம் தொடுறோமோ, பார்க்குறோம், கேட்குறோம், ஸ்மெல் பண்ணுறோம், இதெல்லாமே கான்கிரீட் நவுன்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு மியூசிக், அதாவது கேட்குறோம், பில்டிங், ரோஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பில்டிங். த பில்டிங் வாஸ் மேட் ஆஃப் ரெட் பிரிக்ஸ். இதில் பில்டிங் அப்படிங்கிறது கான்கிரீட் நவுன். கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்ஸ் கேன் பி கவுண்டட். எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்கள்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 apples அப்படின்னா ஐ ஹாவ் 2 apples, என்கிட்ட 2 ஆப்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். நெக்ஸ்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இது கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல வரும். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் cannot be counted. கணக்கிட முடியாத பெயர்ச்சொற்கள்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சுகர். சுகரை நம்ம என்ன முடியுமா? முடியாது. இது எப்படி சொல்லலாம்? நம்ம 2 tablespoon ஆஃப் சுகர்னு சொல்வோம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் ரைஸ். ரைஸையும் அரிசி, இதையும் எண்ண முடியாது. இது எப்படி சொல்வோம்? a cup of rice அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 or more வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். எக்ஸாம்பிளுக்கு பெட், பெட்ரூம் எடுத்துக்கோங்களேன். பெட்டும் ஒரு வார்த்தை, ரூம் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. இது ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய வார்த்தை தான் பெட்ரூம். இந்த மாதிரி 2 வார்த்தைகளை சேர்த்து வர்றது தான் காம்பவுண்ட் நவுன் சொல்வோம். சின்ன ஹோம்ஒர்க். ரெயின்கோட், கிருஷ்ணா ரிவர், ஸ்னோ, இது 3 என்ன டைப் ஆஃப் நவுன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொனவுன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.